ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கத்திரிக்காய் புளி குழம்பு தான் செய்ய போகிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்படி வதக்கும் போது கத்திரிக்காய் சாஃப்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். நான் புளி குழம்புக்கு எப்போவுமே மோஸ்ட்லி நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்குவேன். நீங்கள் என்னென்ன சேர்ப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லிடுங்க. ஸோ கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா வடிய விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறமா அதே எண்ணெயில் வெந்தயமும் சோம்பும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெள்ளை பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டேன். ஏன்னா இப்போ உள்ள தக்காளி வதங்குறது ரொம்ப சிரமமாக இருக்குது, வதங்கவே மாட்டேங்குது. ஸோ அதுவும் வதங்கினதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு வச்சுருந்த கத்திரிக்காயும் சேர்த்துக்கிட்டேன். இப்போவே குழம்புக்கு தேவையான உப்பும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ரொம்பவும் கிண்டக்கூடாது, ஏன்னா நம்ம ஏற்கனவே எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு கத்திரிக்காயை. ஸோ ஒரு தடவை கிண்டிட்டு இதுக்கு தேவையான மசாலா மஞ்சள்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் இது 3ஐயும் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். ஏன்னா கிண்டாமல் விட்டுட்டிங்கன்னா பொடி கருகிரும். அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான புளியை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவும் தண்ணி சேர்த்தா குழம்பு தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா தண்ணி சேர்த்து கிண்ணதுக்கப்புறமா உப்பு புளியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குழம்பு கொதிக்க விட்டுறலாம். குழம்பு கொதிக்கிற டைமில் நம்ம அஞ்சரை டப்பா மிளகாப்பொடி டப்பா எல்லாம் இருக்கிற இடத்துல எடுத்து வச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். இல்லைன்னா அப்படி அப்படியே கிடக்கும். கையோட எல்லா வேலையும் முடிச்சு விட்றலாம். ஏன்னா ஒரு வேலை இருந்துச்சுன்னா எல்லா வேலையும் வரிசையாக இழுத்துகிட்டே இருக்கும். அதனால் நான் எப்போவுமே அப்பப்போவே எல்லாமே எடுத்து வச்சிடுறது. இப்போ எடுத்து வச்சதுக்கப்புறம் பாத்திரமும் கொஞ்சம் கிடந்தது, அதையும் சேர்த்து கையோடு எல்லாமே விளக்கிட்டேன். குழம்பு கொதி வந்துருச்சு. இதுக்கப்புறமா எண்ணெய் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சதுக்கப்புறமா குழம்பு இறக்கி வச்சிடலாம். சிம்மில் போட்டுக்கலாம் அடுப்பை. பாத்திரம் விளக்குறது தாங்க பெரிய வேலையாக இருக்கும். ஒரு பாத்திரம் சேர்ந்துச்சுன்னா வரிசை எல்லா பாத்திரமும் சேர்ந்துடும். அதே போல் பாத்திரத்தையும் விளக்கிட்டு எந்தெந்த பிளேஸில் எடுத்து வைக்கணுமோ அங்கங்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இறக்கி வச்சுட்டு வத்தலுக்கு தேவையான எண்ணெயும் ஊற்றிட்டு, வீட்டில் போட்ட வத்தை தான் நான் ரேஷன் அரிசியில் தான் போட்டேன், ரொம்ப நல்லாவே இருக்குது. இதுக்கப்புறம் வத்தல் ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.